ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு மலையாள படத்தை தான் பார்க்க போகிறோம். படம் ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒன்று எழுதி வச்சுட்டு அவர் தூக்கில் தொங்குறாரு. அதே ரூமில் பக்கத்தில் ஒரு 5-6 பேர் அந்த ரூமில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க யார் என்ன ஏதுன்னு டீட்டெயில் எதுன்னு தெரியலை. அதுக்கடுத்து கட் பண்ண சீன் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் 2 போலீஸ் வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதில் ஒரு போலீஸ் நேராக போயிட்டு ஒரு கடையில் போய் நேம் பிளேட் வாங்கிட்டு போகிறாங்க. அவர் வந்து டைரெக்டாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே போய் அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒருத்தருக்கு வந்து கொடுக்கறதுக்காக போகிறாங்க. ஓகே, அங்கே அடுத்து கட் பண்ணால் அது வந்து கொச்சினோட சிட்டி போலீஸ் ஸ்டேஷன். அங்கே வந்து பக்கத்தில் ஒரு பஸ்ஸில் வந்து செயின் ஸ்நாச்சிங் நடந்திருக்கு. ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக பஸ்ஸை நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்றாங்க. அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் வந்து அங்கே இருந்த பேசஞ்சர் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து உள்ளே வர்றாரு. அவங்க வந்தோடனே அவர் என்ன ஏதுன்னு டீட்டெயில் விசாரிக்கிறாங்க. அட் த சேம் டைம் அங்கே வந்து ஒரு 3 லேடிஸ் மேலே கம்ப்ளைண்ட் டவுட் பட்டுட்டு அதில் 2 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அதில் வந்து ஒரு லேடி தான் வந்து எடுத்திருக்காங்கன்றதை அவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு வந்து மகளோடுக்கு வந்து MBBS சீட் கிடச்சிருக்குன்னு சொல்லி அவருக்கு வந்து லட்டு கொடுப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொருத்தர் அவருக்கு மேலதிகாரிக்கு வந்து இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை அவர் கண்டுபிடிச்சி யாருன்னு சொல்லி பார்த்து இது பண்ணிடுவார். ஓகே, அதுக்கடுத்து அந்த கதை ரொம்ப ட்விஸ்ட்டாக போகும். ஒரு பஸ் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் ஃபினான்ஸில் போய் அடகு வச்சுருப்பாங்க. பட் அது வந்து போலி நகை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் விஷயமா அவங்க போய் அவங்க ஃபேமிலியை வந்து நம்ம ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதில் அந்த பொண்ணு வந்து நான் தான் அந்த செயினை மாற்றி வச்சேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் அவங்க அப்பாவுக்கு அது தெரியாது அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வாங்க, அவங்கள விசாரிக்கணும் அப்படின்னு அங்கே சொல்லிவிட்டு இவர் வெளியில் வந்துடுவார். பட் அதே மாதிரி அந்த செயின் எங்கே போச்சு அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு 2 போலீஸ் மப்டியில் அவங்க விசாரிக்க சொல்லுவாங்க. ஸோ செயின் வாங்கின இடம் அதே மாதிரி விற்ற இடம் நிறைய இடத்துல தேடி ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுவாங்க. பட் என்ன அன்ஃபார்ச்சுனேட்னா அதோடு சேர்ந்து 3 செயின் மொத்தமாக இருந்திருக்கும். ஸோ அதை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் இன்னொரு செயின் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் இருக்கிற ஒரு போலீஸ்காரங்களோட குடும்பத்தில் இருக்கிறதா இருக்கும். ஸோ அவங்க அந்த இதை டீட்டெயில் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி இன்னொரு செயின், 2வது ஒரு செயின்லேருந்து 3வது செயினும் கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த செயினில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது யாரோடன்னு சொல்லி தெரியாது. ஸோ அதை ரொம்ப சஸ்பெஷனாக வச்சுருப்பாங்க. அதுக்கு இடையில் வந்து அந்த கண்டக்டர் வந்து திருப்பி இவரை வந்து பார்க்க வருவாங்க. என் பொண்ணை எதுக்கு வர சொன்னீங்க அப்படின்னா என் பொண்ணெல்லாம் கூப்பிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். இவர் டேரெக்டாக வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து அவருக்கு மேலதிகாரி வந்து பார்ப்பாங்க. அவர் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுக்கு இடையில் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கண்டக்டர் வீட்டில் இருக்கிற பொண்ணு இதை அவர் பார்க்க வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு இவருக்கு வேறு ஒரு மாதிரி டைவர்ஷன் ஆகிடுவார். ஸோ அவர் மென்டலி அஃபெக்ட் ஆனதுனால அவரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன உடனே என் பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்ம பிரியாமணி தான் அதில் ஹீரோயினாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்ககிட்ட தேடிட்டு இருப்பாங்க. பட் இவர் எங்கே தேடினாலும் பொண்ணு இல்லை அப்படின்னோடனே கடைசியில் நீ தான் ஒன்றால் தான் என் பொண்ணு வந்து இறந்து போயிட்டா, நீ தான் என் பொண்ணை கொன்று அப்படின்னோடனே அவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பாங்க. பட் அவர் எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது. அவர் பொண்ணு அவர் கூட இருந்தது மட்டும்தான் அவர் ஞாபகம் இருக்கும். இவங்க பொண்ணும் அதே மாதிரி தான் சூசைட் பண்ணிப்பாங்க. அதுலேருந்து தான் அவர் மென்டலிக்கில் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிருப்பார். என்னென்னு பார்த்தா கட் பண்ணால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு ரவுடியை வந்து போய் பிடிச்சிருப்பாங்க. அவங்க யார் என்னன்னு தெரியாது. ஸோ அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கும். அந்த லேப்டாப்பில் நிறையா பிள்ளைகளோட பார்ன் வீடியோஸ், அதாவது அவங்களோட வீடியோஸ் நிறையா அதில் இருக்கும். அதை வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அட் த சேம் அவங்கள மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ்கார் வந்து அதை பார்த்துட்டு அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதில் நம்ம ஹீரோவோட பொண்ணோட ஃபோட்டோவும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த வீடியோவை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு இவரும் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுவார். ஸோ இவர் அதுக்கப்புறம் அந்த ஆளை வந்து அடித்து அந்த இடத்துல வந்து இவர் கொன்றுவார். இதில் அங்கேருந்து உயர் அதிகாரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடி விழுந்துடும். ஸோ இவங்க மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி இவர் மேலே வந்து அஃபெக்ட் ஆகி அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அட் த சேம் டைம் இவன் அந்த கைதி அங்கே கொண்டுட்டு இவருக்கு வீட்டுக்கு வருவார். அதே நேரத்தில் அந்த பிள்ளைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சோம். ஸோ பிரியாமணிகிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் அவர் வீட்டுக்கு வந்து பார்க்க வரும்போது பிரியாமணி ஏதோ நடந்திருக்குன்றதை அவங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் அதை கேட்குறதுக்குள்ளேயும் இவர் போய் பொண்ணை பார்க்குறதுக்குள்ளேயும் பொண்ணு வந்து தூக்கில் தொங்கிடும். ஸோ அந்த நேரத்தில் தான் இவருக்கு அது மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆகி மென்டலிக்கில் வந்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகி கீழே வந்து மயக்கம் போட்டுருவார். சரி, அதுக்கடுத்து அந்த சீன் அதோட முடிஞ்சிடும். 2வது என்னென்னா அந்த கண்டக்டர் வந்து அவரோட பொண்ணு இறந்ததுக்கு இந்த போலீஸ்கார் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாலெல்லாம் இது பண்ணிடுவாங்க. இவர் வந்து மென்டலிக்கல் அஃபெக்ட்லாம் இல்லை, இவரோட பொண்ணால தான் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சாதகமாகவே டாக்டரும் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இதுக்கிடையில் இவருக்கும் பிரியாமணிக்கு நடந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து
பிரியாமணி வந்து இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து இவரோட மகள் வந்து இவங்க கூட இருந்த நிகழ்ச்சியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில் ஒருத்தரை வந்து இவர் மீட் பண்ண போவார். இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து அந்த கஸ்டடியில் ஒருத்தனை கொன்னார்ல, அந்த கேஸை இவர் வந்து தான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு பதிலாக பழி ஏற்றிருப்பார். ஸோ அவரை பார்க்க போயிருப்பாங்க. இந்த பேசிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு அந்த ஃபேமிலியை தூங்க போகிற நேரத்தில் ஒருத்தவங்க வந்து பார்க்க வருவாங்க. யாருன்னு கேட்டால் நாங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர் வருவாங்க. இவங்க யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சாகும்போது ஒருத்தர் இருந்தாங்கல்ல, அவங்க தான் இந்த 5-6 பேரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொடுக்குற ஜூஸில் வந்து விஷத்தை கலந்து கொடுத்துருவாங்க. இதுக்கடையில் இவங்க யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த கண்டுபிடிச்சி இவங்க அவங்கள கேள்வி கேட்கும்போது அவங்க செத்துருவாங்க. இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கொலை செஞ்சுருவாங்க. ஸோ இந்த சீன் வந்து யாருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த இடத்துல அவங்களுக்கும் அந்த போலீஸ்காருக்கும் இடையில என்ன நடக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த போலீஸ்காரோட ஃபோட்டோவை அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து அவர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நம்ம ஹீரோ வருவார். அவர் எல்லா இடத்தையும் சுற்றி பார்ப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க மேலே இது இறக்கி இன்னொரு போலீஸ்கார் வந்து இது வந்து கொலை இல்லை தற்கொலைன்னு சொல்லி சொல்லுவார். பட் இவர் வந்து எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. இந்த நடந்திருக்கு, இவங்க தான் நிறையா யாரோ உள்ளே வந்து தான் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க, அது கொலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்னு செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து கைரேகை எல்லாம் செக் பண்ணிட்டு இது கொலைன்றவார். அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டக்டர் பொண்ணோட ஃப்ரெண்டுகிட்டலாம் கூப்பிட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய விசாரிப்பாங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு பொண்ணு இருக்குல்ல, 2வது பொண்ணு, அந்த பொண்ணை பற்றின டீட்டெயிலும் விசாரிப்பாங்க. இதுக்கிடையில் 3வது பொண்ணு வேறு யாரும் கிடையாது, இவரோட பொண்ணாக தான் இருந்திருக்கும் அதில் இறந்தது. ஸோ இதையும் அவர் கண்டுபிடிச்சிருவார். இதுக்கிடையில் வந்து அவர் விசாரிச்சுக்கிட்டு இடத்துல வந்து அவருக்கு வந்து ஒரு க்ளூ கிடைக்கிது. அங்கே வந்து ஒரு பொண்ணை பார்த்துக்கிறாரு. அந்த க்ளூவை ஃபாலோ பண்ணுறாரு. பட் அதுக்குள்ளேயும் அந்த கேங் வந்து இவரை பார்த்துறாங்க. இவங்களும் அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் வேணான்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி பெங்களூர் போயிடறாங்க. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட மேலதிகாரிக்கு அந்த கொலை எப்படி நடந்துச்சு, யாருக்கு இது பண்ணா அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லுவார். அதே மாதிரி இதுக்கு வந்து இவங்களுக்கு இடையில இது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி பெங்களூர் போவாங்க. கட் பண்ணால் அவங்க வந்து பெங்களூரில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரக்ஸ் சப்ளை பண்ணிவிட்டு அங்கே வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து பயங்கரமாக இருப்பாங்க. ஸோ இவர் வந்து அங்கே இருக்கிற ஒரு போலீஸை கூப்பிட்டுட்டு பப்பில் போய் அவரை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் க்ளூ. ஸோ பப்பில் போய் தேடி இருக்கும்போது அதில் அந்த கேங்கில் இருக்கிற ஒரு லேடியை வந்து இவர் கண்டுபிடிச்சிருவார். ஸோ ஆனால் அவங்க வந்து அங்கே இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரக் கொடுத்து அவங்கள வந்து பான் வீடியோஸ் எடுத்து அவங்கள இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் ஒவ்வொரு க்ளூவாக தேடி அவங்கள வந்து ரீச் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் அந்த ஃபஸ்ட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து தூக்கில் தூங்கினார் பார்த்தீங்களா, அவங்கள பற்றின போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அண்ட் தென் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவார். ஸோ அதில் ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா, அது வந்து அவர் வந்து தானாக சாகலை, அவரை யாரோ சாகடிக்கிறதுக்கு தூண்டியிருக்காங்க அப்படின்ற க்ளூ வந்து இவர் அதில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்கிடையில் தான் அந்த பப்பில் வந்து அந்த பொண்ணு இருக்கிறத வந்து அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அவர் போவாங்க. அங்கே வந்து அவங்களோட காரில் வந்து இவர் ஒரு டிவைஸ் ஃபிட் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த நியூஸ் வந்து பொண்ணுக்கு தெரிஞ்சிடும், போலீஸ் நம்மளை ஃபாலோ பண்ணுதுன்ட்டு. ஸோ அந்த பொண்ணு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு வந்து நான் போலீஸை நீ ட்ரேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பா. அண்ட் தென் அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மிஸ் பண்ணுவாங்க. திருப்பியும் அந்த இடத்த நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு அவர்கிட்ட தப்பிச்சு போகும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரியில் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துரும். ஸோ அந்த பொண்ணு செத்துருச்சு அப்படின்றப்போ அந்த பொண்ணோட கார் நம்பர் அண்ட் தென் அந்த ஃபோன் டிவைஸ் எல்லாத்தையுமே வச்சு ஃபாலோ பண்ணி அவர் வந்து திருப்பி அந்த கேங்கை வந்து ஃபாலோ பண்ண நினச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கடையில் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க செத்துட்டாங்க அப்படின்றதுனால அவங்க எல்லாமே வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கும் ரொம்ப கோவத்துக்கும் ஆளாயிருவாங்க. ஸோ இது யார் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க அந்த பொண்ணை தேடி வருவாங்க போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்கு. இவருமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டாக்டர்கிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்துடுவார். அந்த சேம் டைம் அந்த பொண்ணை தேடி அவங்களோட ஃப்ரெண்ட் எல்லாமே வந்தோடனே இவருக்கும் அந்த கேங்குக்கும் பயங்கரமான சண்டை நடக்கும். அதில் ஒரு போலீஸ்காரையும் அடித்து போட்டுருவாங்க. அதே மாதிரி அந்த டாக்டரையும் அடித்து போட்டு இவரை வந்து பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதில் இவர் அங்கே இருக்கிற அவங்க டீமை சேர்ந்த ஒருத்தரை வந்து கொன்றுவார். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் ஓவராலாக கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அதில் வந்து அந்த டாக்டர் வந்து போய் அலாரத்தை ஆன் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லோரும் வந்து போலீஸ் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இவங்க வந்து அந்த டாக்டரை வந்து கிட்னாப் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. இவன் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கிறதுனால இவர் அந்த போலீஸ்கார் அண்ட் டாக்டர் 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருப்பாங்க. இதில் வந்து இவருக்கு ரொம்ப அடி வாங்கியிருக்காது. அட் த சேம் டைம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடுகாட்டில் போயிட்டு இருந்துட்டு அவரை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இவங்க சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் வந்து டெத் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து அவங்கள கொல்லணும், எல்லாத்தையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு
பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே வந்து போலீஸ் வந்துடும். ஸோ அந்த இடத்த விட்டு எஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து சீன் கட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ரொம்ப அடிபட்டுருக்காததுனால ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்து அவருக்கு ஓரளவு ஓகே தான் அப்படின்னு சொன்னோடனே டாக்டர் அவங்கள பார்க்கணுன்ட்டாங்க அப்படின்ட்டு டாக்டர் பார்க்க போவாங்க. ஆனால் போலீஸ்காரர் வந்து கோமா ஸ்டேஜில் இருப்பார். அந்த டாக்டர் வந்து சொல்லுவாங்க, அதில் 2 பேர்த்த நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகி ரொம்ப நாளாக வந்து அவங்க வந்து அந்த ட்ரக்ஸ் அடிக்ட் ஸ்கூலில் வந்து இருந்தாங்க, அங்கே இருந்து வந்தவங்க தான் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லிடுவார். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி போவாங்க. இவங்க யார் என்ன ஏது எல்லாத்தையும் டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணும்போது இவங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த கேஸை அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இவங்க ட்ரக் கேஸை விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் கிடச்சி அவர் கூட இந்த டிரைவரை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்கே போவார். அவர் அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு நைட்டில் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து கண்டக்டர் பேசஞ்சர்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் அவர் வாக்கி டாக்கிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட ட்ரக்ஸ் இருக்குது, 3 பேருமே வந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க பேக்கில் ட்ரக்ஸ் இருக்குன்றதையும் அந்த இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிச்சி அவங்க 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அவருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்த்து ஒரு மாதிரி இதாகிட்டு அவருமே அதில் வந்து ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவர். ஸோ இவங்க வந்து எங்களை விட்டுருங்க, ட்ரக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க, எங்களை விட்டுருங்க, கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேட்க மாட்டார். ஆனால் இவர் வந்து அந்த பேக்கில் இருக்க ட்ரக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் அந்த கேர்ள்ஸையும் யூஸ் பண்ணணுன்ற சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப அகேன்ஸ்டாக வந்து அவங்கள அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஆனால் அந்த போலீஸ்காரர் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வேறு ஒரு இடத்துக்கு அதாவது ஸ்டேஷனுக்கு கூட்டு போவாங்க. ஒரு காட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு அந்த லேடிஸ் 2 பேர்த்தையுமே கெட்டி போட்டு அவங்க 2 பேர்த்தையுமே வந்து செக்ஸுவல் அபல்சன் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி அவரை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண அந்த ரீசனுக்காக தான் அவங்க வந்து அவங்க 2 பேர் அந்த போலீஸ்காரர் இன்ஸ்பெக்டரை கொண்டிருப்பாங்க. அந்த சேம் டைம் அவங்க பொண்ணையும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிருப்பார் நம்ம ஹீரோ. ஸோ அவர் வந்து அந்நேரம் அந்த கண்டக்டர் வர சொல்லி இவங்களுக்கும் அதாவது இப்போ இந்த கண்டுபிடிச்சாங்களே இவங்களாம் உங்களுக்கு தெரியுமான்னா அவர் தெரியும்னு சொல்லுவார். எப்படி தெரியும்னு கேட்டால் அன்றைக்கி அந்த பஸ்ஸு அதாவது அந்த சொகுசு பஸ்ஸில் போனோம் பார்த்திங்களா, அந்த பஸ்ஸில் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டராக இருந்திருப்பார். ஆனால் அந்த ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணவங்களை கண்டுபிடிச்சது இவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கிடையில் அந்த அடிபட்டது இவருக்கு தான். ஸோ அதனால் அவரையும் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வந்து இது பண்ணதில் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொல்லுவாங்க, அதனால தான் வந்து அவங்க வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணி உங்கள் பொண்ணு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்பாங்க. ஆனால் இவர் வந்து ஏற்றுக்கிற மாட்டார். நீங்கள் வந்து அந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. இதுக்கடையில் நம்ம ஹீரோவுக்கு ஒன்று தோணும், என்ன அப்படின்னா அந்த 3வது செயின் வந்து நம்ம பொண்ணோட செயின் தான். ஸோ நம்ம பொண்ணை எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம பிரியாமணியை வர சொல்லி அவங்க வந்து இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த ஃபோட்டோ காமிச்சு இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தா சேம் அதே பஸ்ஸில் நம்ம ஹீரோயினும் அவங்க பொண்ணும் போயிருப்பாங்க. அதில் வந்து அவங்க ட்ரக்ஸை யூஸ் பண்ணிட்டு பஸ்ஸுக்குள்ளே வந்து தப்பான விஷயம் செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இதை வந்து அவங்க பார்த்துடுவாங்க. ஸோ பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே வந்து பெரிய குறைச்சலாகும். இவங்க வந்து பிரியாமணி வந்து பார்த்திங்கன்னா கண்டக்டரை கூப்பிட்டு இது பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த இஷ்யூவில் வந்து தான் ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனை. ஸோ அந்த பஸ்ஸிலேருந்து அவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போனவங்க இவங்களை இது பண்ணிட்டு அந்த பொண்ணையும் வந்து இவங்க ட்ரேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால தான் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பொண்ணை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுவாங்க. பட் இதை வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின்கிட்ட வந்து ஹீரோ சொல்ல மாட்டார். பட் இது வந்து கூட இருக்க போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியும். ஸோ இதுக்கிடையில் வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் வந்து கவுன்சிலிங் அதாவது டிவோர்ஸ்க்காக கவுன்சிலிங் வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து அவர் கண்டுபிடிக்கணும் நேரத்தில் அவருக்கு வந்து ஒரு நியூஸ் வரும். என்ன நியூஸ் அப்படின்னா, அந்த நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து இப்போ கண்டக்டர் வீட்டுக்கிட்ட தான் அவங்க செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அவங்கள தான் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிருவார். ஸோ இவர் கண்டக்டரை ஃபாலோ பண்ணிட்டு அவரை ட்ரேஸ் பண்ண பார்க்கணுன்னு வைப்பார். பட் அதே நேரத்தில் அந்த இடத்துல இவர் பார்த்துட்டு கண்டக்டர் இவர் விலகி போகிற நேரத்தில் கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொன்றுவான். அதாவது என்னென்னா அவங்கள வந்து அவர் பயங்கரமாக காயப்படுத்தி அவனை குத்திடுவான். இதை வந்து அவர் பார்த்துருவார். யாருன்னு பார்க்க போகும்போது தான் அவங்க காரில் ஏறி எஸ்கேப் ஆயிடுவாங்க. பட் அவர் ஃபேஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதுக்கு அடுத்த டார்கெட் வந்து நம்ம வீட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாமணியை பார்க்குறதுக்காக அவங்க நேராக வருவாங்க. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா பிரியாமணி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருப்பார். அவர் வந்து ஒரு ஜவானாக இருப்பார், அதாவது ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். ஸோ அங்கே தான் அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து அவருக்கு தெரியாது. ஸோ ஆனால் அந்த நேரத்தில் அங்கே கட் பண்ணால் அந்த இடத்துக்கு வந்து அந்த பசங்க வந்திருப்பானுங்க.
அவங்க அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக, அதாவது பிரியமணியோட பொண்ணை பயங்கரமாக காயப்படுத்தியிருப்பாங்க. இது என்னென்னு டீட்டெயில் பார்க்கும்போது, ஹீரோ வந்து அவர் தேடி அங்கே வந்துகிட்டு இருக்கும்போது ஃபோனில் அவன் வீடியோ காலில் வந்துடுவான். நீ வா, அதுக்குள்ளேயே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படின்றவான். பட் ஹீரோ வந்து அவங்கள ட்ரேஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கிடையில் வந்து போலீஸுமே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணி பின்னாடி ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கிடையில் நம்ம ஜவான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இது அவங்க காப்பாற்ற நினைப்பாங்க. ஆனால் பிரியாமணிக்கு அப்போ தான் தெரியும் நம்ம பொண்ணோட வீடியோஸ் அதில் இருந்ததுனால தான் அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்றது அவர் அப்போ தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இவங்க அம்மாவுக்கும் அவங்க தாத்தாவையும் வந்து அவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே அவங்கள தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளையும் அவங்க, அதாவது பிரியாமணியும் 2 பேருமே தப்பிச்சு போவாங்க. இதுக்கிடையில் வந்து அவர் தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து அந்த போலீஸ்காரங்க வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ளேயும் வில்லன் வந்து பிரியாமணியை குத்தி அவனை வந்து காயப்படுத்திடுவான். அந்த பொண்ணை தப்பிச்சு ஓடி போயிடும். இதுக்கிடையில் போலீஸ்காரரும் அந்த பொண்ணை தேடி வந்துக்கிட்டு இருப்பார். அவர் எப்படியாவது பொண்ணை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு வருவாங்க. ஸோ கடைசியில் அந்த போலீஸ்காரர் பொண்ணை காப்பாற்றினாரா, அவங்க வந்து பிடிச்சாங்களா, அந்த கைதிகள்லாம் என்ன ஆனாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட மீதி கதை, அதாவது கிளைமேக்ஸ்ன்றது அதுதான். இதுக்கிடையில் வந்து இது வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஆஃபீஸரோட கதை மாதிரியும், நம்ம தீரன் அதிகாரம் 1 வர்ற மாதிரி வந்து ஒரு பெரிய கேங்கே வந்து ஒரு சிங்கிள் ஆஃபீஸராக வந்து பிடிக்கிற மாதிரியான கதையாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் இதில் இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.